स्तंभात् प्रभूय निजभक्त जनावनार्थं यो वज्रसार यो वज्रसार नखरैर्निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुत पूर्ण गुणैक देहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. We just started the second sarga. ஒரு 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இல்லையா? பிரபின்ன வைதூரிய நிபைஸ் திருணாங்குரைஹி சமாச்சிதா புரோத்தித கந்தலீதலைஹி விபாதி சுக்லேதர ரத்னபூஷிதா வராங்கனேவ க்ஷிதிஹி இந்திரகோபகைஹி. இந்த ஸ்லோகத்தோட முடித்தோம். அது எப்படி இந்த பூமியானவள் வராங்கனா இவ ஒரு அழகான பெண்ணை போல் சுக்ல இதர ரத்ன பூஷிதா வெள்ளை இல்லாத மற்ற கற்கள்னால பூஷணம் போட்டுருக்கிற மாதிரி இருக்கா. ஷீ இஸ் வேரிங் ஆர்னமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்திரகோப கைகி அங்கங்கே அந்த பூச்சி வந்துட்டுருக்கு, அது ரெட்டு கலரில் இருக்குது. அதனால அவள் ரெட்டு அந்த ரூபீஸ்லாம் போட்டுருக்கிற மாதிரி இருக்கா பூமி. அப்படி ஒவ்வொரு கலராக சொல்லி முடித்தார். அடுத்தது வந்து இந்த வருஷா காலம்னாலே நமக்கு வந்து மயிலினுடைய ஆட்டம் தான் யூஸ்வலி. ஏன்னா மயில்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு சீசன் இது அப்படிங்கிறோம். அதை வந்து வர்ணிக்கிறாருங்க. சதா மனோஜ்ஞம் ஸ்வனதுத்சவோத்சுகம் விகீர்ண விஸ்தீர்ண கலாப சோபிதம் சம்பிரமாலிங்கன சும்பனாகுலம் பிரவருத்த நிருத்தியம் குலம் அத்ய பர்ஹிணாம். அத்ய பர்ஹிணாம் குலம் பிரவருத்த நிருத்தியம் திருஷ்யத்தேங்கிறத சேர்த்துக்கணும். அதான் ஓகே. ஏன்னா இங்கே கீழே வியாக்கியானத்தில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ வேர்ப் இன் திஸ். அதனால அவர் வந்து இங்கே சேர்த்துன்னு இருக்கார். திருஷ்யத்தே இது சேஷகா அப்படின்னா வி ஹாவ் டு அத்தியாகார பதம். ஸ்லோகத்தில் இல்லாத பதத்தை நம்ம எடுத்து வி ஹாவ் டு இன்க்ளூட் இட். அஸ்தி திருஷ்யத்தே இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பர்ஹிணாம் குலம் அத்ய பிரவருத்த நிருத்தியம் திருஷ்யத்தே. இந்த மயில்களினுடைய கூட்டமானது பீகாக்ஸ் எல்லாம் அதனுடைய கூட்டம் பிரவருத்த நிருத்தியம் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சதை பார்க்கப்படுறது. அதாவது அந்த குலமானது பார்க்கப்படுகிறது. தி என்டையர் பீகாக்கோட அந்த சமூகமே இட் இஸ் பீயிங் சீன் பை பீப்புள் ஆர் பை மீ. ஏன்னா அந்த ஒரு நாயக்கன் தானே வர்ணிக்கிறான், ஹே பிரியே அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறான் இது. ஸோ அந்த பர்ஹிணாம் குலம் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் வந்து அந்த குலத்துக்கு தான் இங்கே அட்ஜெக்டிவா வருது. ஸோ மயூராணாம் குலம் கீத்ருஷம் வர்த்ததே சேத் சதா மனோஜ்ஞம். எப்பொழுதும் பார்க்கறதுக்கு ஒரு மனதை கவரக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த மயில் வந்து உடனே அந்த தோகை அந்த கலர்ஃபுல் அது அப்படியே அது வந்து அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறச்சு ஃபெதர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அப்படியே மனதை கவர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பர்ஹிணாம் குலம் சதா மனோஜ்ஞம் எப்பொழுதும் மனதை கவரக்கூடியதாக இருக்கு. ஸ்வனத் உற்சவ உத்சுகம். ஸ்வனத்து சத்தம் போடுறது, அதனால உற்சவே உத்சுகம். ஸோ ஸ்வனத்துங்கிறது தனி பதம். இதில் எடுத்துக்கோங்க. ஸ்வனத்துங்கிறது நபும்சகலிங்கம். சப்தமிட்டு கொண்டு இருக்கிறது, சப்தம் குருவது. அடுத்தது உற்சவே உத்சுகம். ஸோ உற்சவோத்சுகம். உற்சவம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து அப்படியே உத்சுகம் ஆவலோட இருக்கு, ரொம்ப ஈகரா இருக்கு. எப்போ எல்லாருக்குமே வந்து ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நமக்கு வந்து உடனே வி ஃபீல் வெரி ஈகர், வி லுக் ஃபார்வர்ட் டு திங்ஸ் லைக் தட். எப்படி நமக்கு சந்தோஷம் வருமா அப்படின்னெல்லாம். அந்த மாதிரி இங்கே இந்த மயிலினுடைய கூட்டமும் உற்சவ உத்சுகம் ஒரு ஃபெஸ்டிவிட்டியில ஆசையோட இருக்கு. இவைகளுக்கு ஃபெஸ்டிவிட்டிங்கிறது என்னது, மேகங்கள்லாம் வந்து சத்தம் போட்டுதுன்னா உடனே இந்த மயில் கூட்டத்துக்கு ஒரு பிரியம், அதை எதிர்பார்த்துட்டே இருக்கு. விகீர்ண விஸ்தீர்ண கலாப சோபிதம். சோபிதம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. எதனால? விகீர்ண ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு, அதாவது விரிக்கப்பட்ட. அதுக்கப்புறம் இதுல வந்து விரிக்கப்பட்ட விஸ்தாரமாக இருக்கக்கூடிய கலாப தோகை. அந்த தோகையினால் சோபிதம் அழகாக விளங்கக்கூடியது. விகீர்ண பிரசுத ஆர் பிரசாரிதா
விஸ்தீர்ணஹ தீர்கா, நல்ல தீர்க்கமா இருக்கக்கூடிய, பெருசா இருக்கக்கூடிய, விரிச்சு இருக்கக்கூடிய, அது க்ளோஸ் பண்ணி இல்லை, அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே அப்படியே விரிச்சு அது வந்து ஒரு ஃபேன் மாதிரி இப்போ இருக்கு. ஸோ விகீர்ண விஸ்தீர்ண தீர்க்கமாக இருக்கக்கூடிய கலாபங்கிறதே அதனுடைய அந்த ஃபெதர்ஸ், அந்த கூட்டம். ஸோ பர்ஹா, அந்த கலாபமானது அதனால் சோபிதம் அழகாக இருக்கக்கூடியது. மேலும் அதுக்கு சந்தோஷம் வந்துருத்தோ இல்லையோ, அதனால ஒண்ணுக்கு அப்படியே கட்டிண்டு தழுவிண்டு முத்தம் இட்டுண்டு அந்த மாதிரி இருக்கான் இந்த மயில்கள்லாம். அதனுடைய ஒரு ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கு இந்த வருஷா காலம். அதனால சசம்பிரம சீக்கிரமாக, ஒரு சசம்பிரமம்னாலே ஒரு பரபரப்போட, வித் அன் ஆஜிடேஷன் இல்லையா, ஒரு ஆங்ஸைட்டியோட, சசம்பிரம ஆலிங்கன தழுவிண்டு கட்டிண்டு, சும்பன ஆகுலம், அது வந்து ஆகுலம்னாலே வியக்ரம், இட் இஸ் இன்வால்வ்ட் இன் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த மயில் வந்து உடனே தன்னுடைய பிரியையை தேடுறது, அது வந்து சசம்பிரமா அப்படியே கட்டிக்கிறது, கட்டிண்டு முத்தம் கொடுக்கறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மயில்களினுடைய கூட்டம் பிரவருத்த நித்தியம் திருஷ்யதே, அது டான்ஸ் ஆடுறதுக்கு தன்னுடைய நாட்டியத்தை பிரவருத்த ஆரம்பித்ததாக பார்க்கிறோம். சதா மனோஜ்ஞம் ஸ்வனதுத்சவோத்சுகம் விகீர்ண விஸ்தீர்ண கலாப சோபிதம் சசம்பிரமாலிங்கன சும்பனாகுலம் பிரவருத்த நிருத்யம் குலம் அத்ய பர்ஹிணா நிபாதயந்த்யஃ பரிதஹ தடத்ருமான பிரவருத்த வேகைஹ சலிலைர் அநிர்மலைஹ ஸ்த்ரியஸ் சுதுஷ்டாஹ இவ ஜாத விப்ரமாஹ பிரயாந்தி நத்யஹ த்வரிதம் பயோநிதிம். நத்யஹ த்வரிதம் பயோநிதிம் பிரயாந்தி, நதிகள் த்வரிதம் சீக்கிரமாக, பயோநிதி சமுத்திரத்தை நோக்கி பிரயாந்தி செல்கின்றன. இதுவரைக்கும் கிரீஷ்ம காலத்துல கொஞ்சம் குறைச்சு இருந்தது ஜலம். இப்போ மழை காலத்துல அப்படியே நதிகள் எல்லாம் வந்து பூர்த்தி ஆகிறது. ஸோ கரபுரண்டு ஓடுறது. அது ஓடி எங்க போகும்? நதி நேர சமுத்திரத்துல தானே போய் விழும். அதனால நதிகள் சீக்கிரமாக, அதனுடைய ஃபோர்ஸ் பிரவாகம் அப்படி இருக்கிறதுனால, மழையினால இவைகள் துவரிதம் சீக்கிரமாக பயோனிதிம் பிரயாந்தி சமுத்திரத்தை நோக்கி செல்கின்றன. எப்படி அப்படின்னா, இது வந்து சுதுஷ்டாக ஸ்திரியாக இவ ஜாத விப்ரமாக விப்ரமங்கிறதுக்கு இல்லையே, இந்த காலையிலேயே பின்னாடி அவர் நோட்ஸ் போட்டிருப்பார். இந்த சித்தவருத்தியினுடைய ஒரு மாறுதல் தான் வந்து ஸ்ருங்காரத்துல இந்த சித்தவருத்திக்கு என்ன ஒரு மாறுதல் ஏற்படுறதோ அது விப்ரமான பேரு. அது சேஞ்சஸ் இன் த மைண்ட் சொல்றோம் இல்லையா, அதுதான் விப்ரமம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லவ்னால நமக்கு வந்து என்னென்ன ஒரு ஒரு மாறுதல்கள் மனசுல ஏற்படுறதோ அதை நம்ம வந்து விப்ரம ஸ்ருங்கார விப்ரமாகா அப்படிங்கிறோம். சித்தவருத்தி அனவஸ்தானம்னா இட் இஸ் சார்ட் ஆஃப் ஒரு அஜிடேட்டட் பிகாஸ் ஆஃப் பேஷன், அதுக்கு வந்து விப்ரமான்னு சொல்லுவோம். ஸோ ஜாத விப்ரமாகா இது பெண்களுக்கு. நதிகள் வந்து தன்னுடைய சமுத்திரத்தை நோக்கி செல்கின்றன. இந்த இடத்துல நாயிகா நாயக்க பாவத்தை கொண்டு வர்றார். நதிகள் வந்து உங்களுக்கு நாயிகா, சமுத்திரம் நாயகன். ஸோ நாயிகா கோஸ் டு த நாயகா. எப்படி பெண்கள்லாம் வந்து தன்னுடைய காமிஜனங்களை தேடிண்டு பிரியனை தேடிண்டு போறாளோ அது போல. ஆனா இதுல வந்து சுதுஷ்டாக ஸ்திரியா இவங்கிறார். கெட்ட பெண்கள், தன்னுடைய நடத்தையிலிருந்து நழுவின பெண்கள் இருப்பா இல்லையா, துஷ்டாக ஸ்திரியா ஜாத விப்ரமாக, அந்த ஸ்ருங்காரத்தினால வந்து ஒரு ஒரு சித்தத்துல ஒரு மாறுதல் அடைந்தவர்களாக எப்படி இருப்பார்களோ அதுபோல இந்த நதிகள் இருக்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, பரிதா தடத்ருமான நிபாதயந்தியா பிரவருத்த வேகைஹி, இங்கேருந்து எடுக்கணும். அநிர்மலைஹி பிரவருத்த வேகைஹி சலிலைஹி பரிதஹ தடத்ருமான நிபாதயந்தியா, இது ஆறாவது. நிபாதயந்தியா ஜாத விப்ரமாக சுதுஷ்டாக ஸ்திரியः இவ நத்யः த்வரிதம் பயோநிதிம் பிரயாந்தி. ஓகே, இது 12.
அதுக்கப்புறம் இது 13. அதாவது நாங்கள் வந்து வென் இந்த இப்போல்லாம் வந்து வென் புக்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் தே டோன்ட் ஹாவ் அ வியாக்கியானம் லைக் திஸ் இல்லையா. ஸோ அன்வயா அப்படின்னு விட்டு தனியாக நமக்கு வந்து இப்போ பதச்சேதா, அதுக்கப்புறம் அன்வயா, அப்புறம் வேர்ட் பை வேர்ட் மீனிங், இப்படி தான் இன்னைக்கு வந்து a lot of books are being published like that. பட் இன் தோஸ் டேஸ் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். அண்ட் நாங்கள் வந்து தனியாக எழுதிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புக்கை கையில் வச்சுப்போம், நேராக மேலே 1 2 3 4 போட்டுக்கிறது. அதுதான் அன்வயம் எங்களுக்கு. திஸ் இஸ் த ப்ராசஸ் வித் விச் வி டூ அன்வயம். ஸோ இட்ஸ் ஈஸியர். புக்கு பார்த்த உடனே ஓ நமக்கு இப்படி தான் நம்ம படித்த புக்குன்னு அதனால தான் திருப்பி திருப்பி புரட்டி பார்த்துப்போம்ல, இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்போம் அப்பப்போ, அதுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அனிர்மலைஹி சலிலைஹி பிரவருத்த வேகைஹி சலிலைஹி தடத்ருமானு பரிதா நிபாதயந்தியா நத்யா. இந்த நதிகள் என்ன பண்றதுன்னா தடத்ருமானு, தட அந்த கரைகளில் இருக்கக்கூடிய மரங்கள், பரிதக சுற்றிலும் கரையில் இருக்கும் மரங்களை நிபாதயந்தியா, பததி விழர்து, பாத்தயதி நிஜந்தம் காசல் ஃபார்ம். ஸோ இட் இஸ் மேக்கிங் த ட்ரீஸ் ஃபால் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா அப்படி அதனுடைய எதனால சலிலைஹி தன்னுடைய ஜலத்தினுடைய பிரவருத்த வேகைஹி சலிலைஹி, அப்படியே அதனுடைய வேகம் வந்து ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ஜலத்தை கொண்டதான அந்த ஜலத்தினால் மரங்களை அப்படியே வீழ்த்தி கொண்டு, அது மேலும் எப்படி இருக்கு அந்த ஜலம்னா அநிர்மலைஹி, கிளியரா இல்லை. ஏன்னா உங்களுக்கு மழை பொழியறதுனாலையும் ஜலம் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் அப்படியே கலங்கி இருக்கு ஜலம். ஸோ அநிர்மலைஹி பிரவருத்த வேகைஹி ரொம்ப வேகத்தோட இருக்கக்கூடிய சலிலைஹி ஜலத்தினால் தடத்ருமானு சைட்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் நிபாதயந்தியா தள்ளிண்டு, அது பிடிச்சு தள்ளிண்டு, ஜாத விப்ரமாக ஒரு அஜிடேஷனோட இந்த நதிகள் பயோநிதிம் பிரயாந்தி போகிறது. எப்படி பெண்கள் தடத்ருமானுங்கிறத எடுத்து பிரவருத்த வேகைஹிங்கிறச்சு பிரவருத்த உற்சாகைஹி இது துவன்யத்தேங்கிற பெண்கள் பட்சத்துல எடுத்துக்கும் பொழுது அது துவனிக்கிறது, அவ்வளவுதான். அந்த அந்த துவனின்னா சஜஷன். இட் இஸ் சஜஸ்டட் தட் த விமென் வேர் ஆல்சோ லைக் திஸ். என்ன பிரவருத்த வேகம், மனசுல அந்த ஒரு உற்சாகம் ஜாஸ்தி ஆயிடுது, எந்தூசியாசம் டு கோ அண்ட் மீட் தேர் லவர், அது ஜாஸ்தியாகி அதனால் அநிர்மலைஹி கலுஷைஹி ராக ஆவிருத்தைஹிங்கிற ஒரு மனசுல வந்து அந்த மாலின்யம் ஏற்பட்டிருக்கு, ராகத்தினுடைய பேஷனுடைய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி மைண்ட்ல இருக்கிறதுனால அநிர்மல. சலிலைஹி இந்த சலிலம் ஜலம்ங்கிறது எப்படி இப்படியும் அப்படியும் அசைஞ்சுட்டு போகுமோ அது போல சஞ்சல மனோபிகிங்கிற ஜலம் போல இந்த பெண்களுக்கும் ரொம்ப சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனசு. அதுக்கப்புறம் ஜாத விப்ரமாக பார்த்தோம் நம்ம. ஜாத விப்ரமாக தடத்ருமான் பாத்தயந்தியான்னு இருக்கு. அதுக்கு வந்து ஸ்வகீய குலபுருஷான்னு பாத்தயந்தியா, தன்னுடைய குலத்தின் புருஷர்கள் இருப்பா இல்லையா, தட் இஸ் தேர் ஆல் மேரிட், அட் த சேம் டைம் தேர் கோயிங் அண்ட் ஹேவிங் அன் இல்லிசிட் அஃபேர் வித் அன் அதர் பர்சன். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் தன்னுடைய குலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய ஒரு தேர் புஷிங் தெம் டவுன் டு த டெப்த்ஸ் அந்த மாதிரி. ஸோ பரிதா நிபாதயந்தியா துர்கதிம் பிராபயந்தியா, தேர் புஷிங் தெம் ஒரு ஒரு துர்கதியை அடைவிக்க செய்கிறார்கள் அந்த பெண்கள். ஏன்னா ஜாத விப்ரமாக நதிக்கு சொல்றச்சு அது வந்து விப்ரமாங்கிறது ஜலத்துல வந்து ஒரு பிரமம், ஜலத்தினுடைய ஒரு அசைவு இருக்கு. இவர்களுக்கு அந்த சித்த விருத்தி அனவஸ்தானம், அந்த சித்த விருத்தியில வந்து ஒரு தேர் இஸ் நோ நிலை பெற்று இருக்கும் தன்மை இல்லை, ஸ்திரத்துவம் இல்லை. அப்படி இந்த சுதுஷ்டாக ஸ்திரியா இவ ஸ்வைரிணி அப்படின்னு பேரு. இந்த மாதிரி அபிசாரிகா. ஸோ அந்த அபிசாரிகா வேஷ்யா ஸ்திரீகள் சொல்றோம் இல்லையா, ஒரு அபிசாரிகா யாரு போய் தன்னுடைய கணவனை காமிய பார்க்கணும், காமுகனை பார்க்கணும்னு பார்க்கிறாளோ அந்த பெண்களை போல இந்த நதிகளும் பயோநிதியும் சமுத்திரனை நோக்கி செல்கின்றது. சரியா? ஸோ ரெண்டு இது வந்து உபமாலங்காரம். ஒவ்வொரு இதுவும் வந்து ஸ்லேஷையோட இருக்கு. தெர் இஸ் அ உற்சாகம், அநிர்மலம், விப்ரம, அந்த தடத்ருமெல்லாம் வந்து சஜஷன் துவனியும் இருக்கு இந்த இடத்துல. எப்படி ஒரு ஒரு அபிசாரிக்கா பெண் ஒருத்தி போவோளோ அது போல இங்க வந்து வர்ணிச்சிருக்கா. நிபாதயந்தியா பரிதஸ்தடத்ருமான் பிரவருத்த வேகைஹி சலிலைர் அநிர்மலைஹி
ஸ்திரியः சுதுஷ்டா இவ ஜாத விப்ரமாக பிரயாந்தி நத்யः त्वरितं பயோநிதிம். திருணோத்கரைருத்கத கோமலாங்குரைः சிதானி நீலைர் ஹரிணீமுகக்ஷதைः வனானி வைந்தியானி ஹரந்தி மானசம் விபூஷிதானி உத்கத பல்லவைர் துருமைஹி. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு, அது வேண்டாம். ஸோ வைந்தியானி வனானி மானசம் ஹரந்தி, மெயின் சென்டென்ஸ். விந்திய மலையைச் சேர்ந்த வனானி காடுகள். ஸோ வைந்திய அப்படின்னா விந்தியாயாக இதம் வைந்தியம், வைந்தியம் வனம், விந்திய மலையில இருக்கக்கூடிய அந்த காடுகள் மானசம் ஹரந்தி மனதை கவருகின்றன. அந்த காடெல்லாம் எப்படி இருக்கு? திருண உத்கரைஹி உத்கத கோமல அங்குரைஹி நீலைஹி ஹரிணீமுக க்ஷதைஹி திருண உத்கரைஹி சிதானி சொன்னேன் இல்லையா? ஸோ நீலைஹி ஹரிணீமுக க்ஷதைஹி உத்கத கோமலாங்குரைஹி திருணோத்கரைஹி சிதானி வைந்தியானி வனானி. அது ஒரு அட்ஜெக்டிவ் என்ன? எங்க பார்த்தாலும் இந்த ஹரிணி முக க்ஷதைஹி, ஹரிணிங்கிறது பெண்மான்கள், பெண்மான்கள் அங்கங்க வாய் வச்சு எல்லா புல்லையும் கடிச்சிருக்கான். முக க்ஷத, அந்த பெண்மான்களினுடைய முக வாயினால் க்ஷத அறுக்கப்பட்ட, கண்டித அறுக்கப்பட்டவைகளான நீலைகி நீலவர்ணத்தை கொண்ட உத்கத கோமல அங்குரைகி, எந்த ஒரு புல்லுல அப்பதான் முளை ரொம்ப சாஃப்டா ஒரு அங்குரம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கோ அது அந்த திருண உத்கரைஹி, உத்கரன புஞ்சகான்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் கூட்டம்னு அர்த்தம். ஸோ ஹீப்ஸ் ஆஃப் கிராஸ், அங்கங்க உங்களுக்கு அப்படியே கூட்டம் கூட்டமா அந்த புல்லு முளைச்சிருக்கு. அது முளைக்கிற அந்த முளை இருக்கே, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் உத்கத கோமளம், அதில் வெளிவருகின்ற கோமளமான அங்குரத்தை கொண்டதான திருண உத்கரைஹி புல்லனுடைய கூட்டம். அவைகள் இந்த அது வந்திருக்கா, வந்த உடனேயே இந்த மானெல்லாம் வாயை வச்சு மேஞ்சிருக்கு. ஸோ ஹரிணி முக க்ஷதைஹி, மானனுடைய வாயினால கடிக்கப்பட்டவைகளான அந்த புல்லு, அவைகளினால் சிதானி வியாபித்து இருக்கின்றன காடுகள், வியாபித்தவையும். ரெண்டாவது கடைசிக்கு போனோம். உத்கத பல்லவைஹி துருமைஹி விபூஷிதானி, தளிர்கள் வெளிவருகின்ற மரங்களினால் விபூஷிதானி அலங்கரிக்கப்பட்டவைகளான அந்த விந்திய மலையினுடைய காடுகள். நிறைய மரங்கள் வந்திருக்கு, மரத்துல அங்கங்க அப்படியே முளைச்சிருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் வந்த உடனே எப்படி நமக்கு முளைக்குமோ, அது ஸ்ப்ரிங்கும் போது முளைக்கிறது மாத்திரம் இல்ல, கிரீஷ்ம காலத்துல வாடி போயிடும். திருப்பியும் உங்களுக்கு வருஷா காலம் மழை பொழியும் பொழுது அகெயின் ஒரு பச்சை பசேல்னு ஆகும். அதாங்க அந்த சம்மர் வரும் பொழுது காயும். அதுக்கப்புறம் ஒரு மழை வந்ததுன்னா, மழை அடிக்கும், அந்த சம்மர் கடைசியில ஆரம்பிக்கும் இல்லையோ, அப்போ எல்லாம் திருப்பியும் துளுத்துக்கும், காஞ்சு போனது எல்லாமே. அதை சொல்றாருங்க. உத்கத பல்லவைஹி துருமைஹி, பல்லவங்கள் தளிர்கள் வெளிவருகின்ற தளிர்களை கொண்ட துருமைஹி மரங்களினால் அப்படியே விபூஷிதம் அலங்கரிக்கப்பட்ட வைந்தியானி வனானி விந்தியமலையைச் சேர்ந்த காடுகள் மானசம் ஹரந்தி, என் மனசை அப்படியே பிடிச்சு இழுக்கிறதேங்கிற. அதை பார்க்கறச்சே, அது நீங்க ஹில் சைடு போனாலே, அதுவும் மழை பெஞ்சு உங்களுக்கு அது ஒரு ஒரு பச்சை பசேல்னு இருக்கும் பாருங்கோ, அது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி தான், சீதளமா இருக்கும். திருணோத்கரைஹி உத்கத கோமலாங்குரைஹி சிதானி நீலைர் ஹரிணி முகக்ஷதைஹி வனானி வைந்தியானி ஹரந்தி மானசம் விபூஷிதானி உத்கத பல்லவைர் துருமைஹி விலோல நேத்ரோத்பல சோபிதானனைஹி மிருகைஹி சமந்தாத் உபஜாத சாத்வசைஹி சமாச்சிதா சைகதினி வனஸ்தலி சமுத்சுகத்வம் பிரகரோதி சேதா. ரொம்ப சிமிலர். வனஸ்தலி இந்த காட்டு பிரதேசம், சேதசா மனசுல, மனசினுடைய சமுத்சுகத்வம் பிரகரோதி. சமுத்சுகத்வம் உத்சுகதா அப்படின்னாலே ஈகர்னஸ், மனசுல ஒரு ஆவலை செய்கின்றது, ஆவலை தூண்டுகிறது. அந்த ஆவல் எதனால தூண்டுகிறது? மிருகைஹி சமாச்சிதா வனஸ்தலி,
மிருகங்களினால் சமாச்சிதா நன்கு வியாபித்து இருக்கக்கூடியதான அந்த வனஸ்தலி காட்டு பிரதேசம். மேலும் அந்த காட்டு பிரதேசம் எப்படி இருக்குன்னா சைக்கத்தினி நல்ல மணலோட இருக்குங்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா சைக்கதம்னா சிகதா, அதாவது அந்த காட்டு பிரதேசத்துல நேச்சுரலா மண் பிரதேசங்கள் அங்க கீழே நிறைய மண் இருக்கு. அந்த மண்ணோட கூடின காட்டு பிரதேசமானது மிருகைஹி சமாச்சிதா மான்களால் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த மான்கள் எப்படி இருக்கு? விலோல நேத்திர உட்பல சோபித ஆனனைகி, அதனுடைய முகம் எப்படி இருக்குன்னா கண்ணு இப்படி அப்படி அசையறது. விலோல நேத்திர, அந்த கண்ணு பார்க்கறதுக்கு உட்பல சோபிதம், ஒரு அல்லிப்பூ மாதிரி அது அப்படியே பிரகாசிக்கின்ற ஒரு முகத்தை கொண்டது. மான்னாலே விழிதானே, அந்த கண்ணு தானே நமக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். அதை வைக்கிறார். அது அப்படியே அந்த மருண்ட கண்கள்னும் இப்படியும் அப்படியும் அசைஞ்சுட்டே இருக்கு. யாரு வரா என்ன வரான்னுட்டும் அதுக்கு அப்படியே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அந்த மானுக்கு. அது விலோல நேத்திர அசைகின்ற கண்கள் எனும் உட்பல அல்லிப்பூக்கள், அவைகளினால் சோபித ஆனனைகி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆனனம், அந்த முகங்களை கொண்டது. மேலும் சமந்தாது உபஜாத சாத்வசைகி, இதை முதல்ல போட்டுக்கணும். உபஜாத சாத்வசைகி, அதுக்கு பயம் ஏற்பட்டு கொடுத்தோ, ஏன்னா சுத்தி யாராவது நம்மளை பிடிச்சிட போறாளோன்னுட்டு இத்தனை நாள் வரைக்கும் எவனும் வரல. ஏன்னா சம்மர் சீசன்ங்கிறதுனால அது தாகத்தோட இருந்தது, ஜனங்களும் தாகத்தோட இருந்தா அவளுக்கு எப்படா மழை காலம் வரும்னு இருக்கு. மழை காலம் வந்த உடனே வெளியில வெஞ்சர் பண்ண மாட்டா. ஆனா இந்த மான்கள் வெள்ளை புல்ல சாப்பிட்றதுக்காக வர்றது, அதுக்கு ஏற்கனவே எந்த புலி நம்மளை பாஞ்சுருமோ அது பண்ணுமோ இது பண்ணுமோ ஒரு இட் இஸ் ஆல்வேஸ் லிவிங் இன் ஃபியர். ஸோ உபஜாத சாத்வசைகி, அவைகளுக்கு ஒரு பயம், சாத்வசம்னாலே பயம், அந்த பயம் உண்டானவைகளான விலோல நேத்திர உட்பல சோபித ஆனனைகி, அசைகின்ற கண்களினால் அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய முகத்தை கொண்ட அந்த மிருகைகி மான்களினால், சமந்தாத்து சுற்றிலும் எல்லா பக்கத்திலும், சர்வத்திர சைகதினி வனஸ்தலி அந்த மணலோட இருக்கக்கூடிய அந்த காட்டு பிரதேசம், சமாச்சிதா வியாபித்து இருப்பது, சேதசகா சமுத்சுகத்துவம் பிரகரோதி, ஒரு ஆவலை தூண்டுறது. என்ன ஆவல்னா அதை போய் பார்க்கணும்னு நமக்கு மனசுல அழகா இருக்குமே அந்த காட்சி அப்படின்னு மனசுல தோணும் இல்லையோ. அத்தனை மானெல்லாம் கூட்டத்தோட அப்படி நின்றுண்டு அங்கங்க மேஞ்சுன்றதுன்னா, நம்ம சாதாரணமா அப்படி போகிறச்சே 2 மானை பார்த்தோம்னாலே ஒரு மானுக்கே நம்ம அப்படியே நிறுத்தி ஒரு நிமிஷம் அந்த மானை பார்ப்போமா இல்லையா? இங்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்க அப்படி ஒரு மரம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயில்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல மான் அப்படி மேயும். எங்கேயாவது பார்த்துட்டோம்னா ரோட்ல ஓரமா நிறுத்திவிடுவோம் காரை, அதை ஒரு 2 போட்டோ எடுக்கிறது பண்றது இல்ல. சுபாவம் தானே நமக்கு. மனசுல ஒரு ஆவல். எத்தனை தடவை நம்ம மானை பார்த்திருந்தாலும் அது இந்த ரோட்டோரமா போகிறச்சே நமக்கு உடனே அதை பார்க்கலாமா, நின்று ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு தோன்றது. அதுதான் அந்த உத்சுகதாங்கிறது. சமுத்சுகத்துவம் பிரகரோதி, மனசுல ஒரு ஆவலை தூண்டுறது இந்த மான்கள், அந்த காட்டு பிரதேசம். நம்ம சாதாரண ரோட்டு ஓரமா இருக்கிற ஒரு 4 மரத்துக்கடியில இருக்கிற ஒரு மானுக்கு நமக்கு இவ்வளவு ஆவல் இருக்கறச்சே, யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு காட்டு பிரதேசத்துல அத்தனை மான் வெள்ள வந்ததுன்னா புல்ல சாப்பிட்றதுக்கு உடனே அவளுக்கு போய் பார்க்கணும்னு தோணாது? விலோல நேத்ரோத்பல சோபிதானனைஹி மிருகை சமந்தாது உபஜாத சாத்வசைஹி சமாச்சிதா சைகதினி வனஸ்தலி சமுத்சுகத்துவம் பிரகரோதி சேதசா. அபீக்ஷ்ணம் உச்சைஹி த்வனதா பயோமுச்சா கனாந்தகாரீகிருத சர்வரீஷ்வபி தடித் பிரபா தர்ஷித மார்க பூமயः பிரயாந்தி ராகாத் அபிசாரிகா ஸ்திரியா. எழுத்து கொஞ்சம் ஸ்மட்டா இருக்கு இதுல. சரி. அபீக்ஷ்ணம் உச்சைஹி த்வனதா பயோமுச்சா கனாந்தகாரீகிருத சர்வரீஷு அபி தடித் பிரபா தர்ஷித மார்க பூமயः
பிரயாந்தி ராகாத்து அபிசாரிகாக ஸ்திரியா. அபிசாரிகாக ஸ்திரியா ராகாத்து பிரயாந்தி. முன்னாடியே நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? அந்த அபிசாரிகா பெண்கள் வந்து காமுக்கனை பார்க்கறதுக்காக தே ஆர் கோயிங் அவுட். ஸோ அந்த பெண்கள் ராகாத்து ஆசையினால் பிரயாந்தி வெளிக்கிளம்புகிறார்கள். அவர்களுக்கு வந்து எப்ப கிளம்புறா அது முக்கியம். சரி, ஷர்வரீஷு இரவு நேரத்துல அவ வெள்ள கிளம்புறா. கார்த்தால பகல் நேரத்துல போய் காமுக்கனை பாக்குறதுக்கு போக மாட்டான். பிரியனை பார்க்கணும்னா அபிசாரிகா பெண்கள் அபிசரதி இது அபிசாரிகா அபிமுகம் தானே தே டேக் தி இனிஷியேட்டிவ் டு கோ அண்ட் மீட் தேர் லவர். அதனால அவளுக்கு அபிசாரிகான்னு பேரு. ஷர்வரீஷு அபி ஷர்வரி ராத்திரிகளில் அந்த ராத்திரி எப்படி இருக்கு? கன அந்தகாரீகிருதம், நல்ல கும் இருட்டா ஆக்கப்பட்டது. அந்தகாரீகிருதம் அந்த அந்தகாரீகிருதம்ங்கிறதெல்லாம் எப்படின்னா அந்த அனந்தகாரகா அந்தகார கிருதகான்னு அர்த்தம். ஸோ எது வந்து இருட்டா இல்லையோ அது இருட்டாக ஆக்கப்பட்டது. சம்பத்தியமான கர்த்தா சுவி பிரத்யம்னு சொல்லுவோம். அதாவது சாதாரணமா சொல்லணும்னா சாதாரண வேர்டு எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சுக்லீகிருதம். ஒரு பானை இருக்கு, அதுக்கு வந்து பெயிண்டே பண்ணல, அசுக்லம். அதை வந்து நான் இப்ப வெள்ளையா பெயிண்ட் அடிக்கிறேன். அடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சொல்லணும்னா சுக்லம் வர்த்ததேன்னு சொல்றதுக்கு பதிலாக சம்ஸ்கிருதத்துல சுக்லீகிருதம்னு அர்த்தம். It was not white before, now it has been rendered white. அதை வந்து ஒரே பதத்துல சொல்றோம் சுக்லீகிருதம் அப்படின்னு. அதே போல இங்கேயும் அந்தகாரீகிருதம் கனாந்தகாரீகிருதம் நல்ல கும் இருட்டாக ஆக்கப்பட்டது. கனான அடைச்சு சொல்லல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்தகாரமாக ஆக்கப்பட்ட ஷர்வரீஷு இரவு நேரங்களில் இந்த பெண்கள் பிரயாந்தி செல்கின்றன. அது எதனால அந்த மாதிரி இருட்டா ஆக்கப்பட்டுடுத்துங்கிறது ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அங்கிருந்து அபீக்ஷ்ணம் திருப்பி திருப்பி உச்சைஹி துவனதா பயோமுச்சா, நல்ல உச்சைஹி உறக்க துவனதா சத்தமிடுகின்ற துவனத்தை துவனி சொல்றோம் இல்லையா, சத்தம். ஸோ சத்தம் செய்கின்ற பயோமுச்சா, பயஹா ஜலம் ஜலத்தை விடுகின்றன. அதாவது ஜலத்தை வந்து ஜலம் பொழியறது இல்லையா, ஜலத்தை வச்சுருக்குங்கிறது ஜலதிகி அப்படிங்கிறோம். ஆனா அதே ஜலமுச் அப்படின்னா ஜலத்தை விடுகின்றதுன்னு அர்த்தம். அதாவது எப்படி அது வந்து ஸோ முச்சுங்கிறது பிராதிபதிக்கமா ஆயிடுறது அந்த இடத்துல. அதுக்காக சொன்னேன் ஜலமுச்சுங்கிறது ஜலமுக்க ஜலமுச்சவு ஜலமுச்சா. ஸோ அதுதான் ஜலமுக்கு தான் பிராதிபதிக்கம். ஸோ பயோமுக்குங்கிறது பிராதிபதிக்கமா ஆயிடுறது. சரியா? ஒரே நிமிஷம். முஞ்சதி. சரி, ஓகே. அபீக்ஷ்ணம் மறுபடியும் உச்சைஹி துவனதா திருப்பி கர்ஜனை பண்ணிண்டு பயோமுச்சா அப்படியே ஜலத்தை பொழியக்கூடிய அந்த மேகத்தினால கன அந்தகாரீகிருத்த ஷர்வரீஷு நல்ல திக்கா ஒரு அந்தகாரத்தை செய்விக்கப்பட்டது. அதாவது அந்தகாரமாக ஆக்கப்பட்ட ராத்திரி நேரங்களில் கூட. அப்ப எப்படி இவாளுக்கு வழி தெரியும்? இந்த பெண்கள் போறா இல்லையா, அபிசாரிகா ஸ்திரியா பிரயாந்தின்னு இருக்கே, அதுக்கு வந்து எப்படி மார்க்கம் தெரியும்னா தடித் பிரபா தரிசித மார்க்க பூமையா, தடித்து மின்னலுடைய பிரபா பிரகாசம் காந்தி, அதனால் தர்சித மார்க்க பூமையா யாசாந்தாக, எவர்களுக்கு எந்த பெண்களுக்கு அந்த மார்க்கம் வழி போக செல்லும் மார்க்கமானது தர்சிதம் காண்பிக்கப்பட்டதோ, எதனால் தடித் பிரபையா மின்னலுடைய காந்தியினால யாருடைய மார்க்கம் காண்பிக்கப்பட்டதோ அந்த பெண்கள் ராகாத்து பிரயாந்தி. இதுல ஒண்ணு உண்டு, மேக சந்தேஷத்துல இவர் போட்டிருக்காரா பாக்குறேன். கச்சந்தீனாம் ரமண வசதிம், கச்சந்தீனாம் ரமண வசதிம் யோஷிதாம் தத்ர நக்தம். இதே அர்த்தம். நக்தம் கச்சந்தீனாம் யோஷிதாம் ரமண வசதிம் கச்சந்தீனாம். ரமண தன்னுடைய கணவனுடைய இதற்கு வீட்டிற்கு செல்கின்ற அந்த பெண்கள் ராத்திரியில போறா.
கச்சந்தீனாம் ரமணவசதிம் யோஷிதாம் தத்ர நக்தம் சௌதாமன்யா மறந்து போயிடுது, ஞாபகமே இல்லை. கச்சந்தீனாம் ரமண வசதிம் யோஷிதாம் தத்ர நக்தம். அதில் கடைசியில் வந்து அதாவது அர்த்தம் என்னன்னா, அந்த மேகத்திட்ட யக்ஷன் கேட்டுக்கிறான், இந்த பேர் இந்த பெண்கள்லாம் வந்து ராத்திரியில் போறா, நீ வந்து அவளுக்கு வழி காமி, அப்பப்போ மின்னல்ல காமிச்சு காமிச்சு நீ வந்து வழி காமி அவளுக்கு. ஏன்னா உன்னுடைய அந்த மேகங்கள்லாம் வந்து இருக்கிறச்சு ருத்தாலோகே நரபதிபதே சூச்சிவேத்யை ஸ்தமோபி, அப்படியே அந்த ஊசினால கூட குத்த முடியாது, அந்த மாதிரி கும் இருட்டா இருக்கும், அப்படியே அடைச்சு உடைச்சு இருட்டா இருக்கும். ருத்த ஆலோகே, அவளுக்கு வந்து லைட் would have been completely stopped, obstructed. ருத்தாலோகே நரபதிபதே சூச்சிவேத்யை ஸ்தமோபிஹி. அப்படி இருக்கும் பொழுது சௌதாமன்யா கனகனிகஷ ஸ்னிக்தயா தர்ஷய உர்வீன், உர்வீன பூமிய காமினி. கொஞ்சம் எதனாலன்னா இந்த இந்த மின்னல் இருக்கே, நம்ம தங்கத்தை வச்சுட்டு உராய்கள்ல உறைஞ்சு பார்ப்போம், இந்த நிகஷோபலம்னு பேரு, டு டெஸ்ட் வெதர் இட் இஸ் அ குட் தங்கமா இல்லையான்னுட்டும். அந்த அந்த தங்கத்தை வச்சுட்டு அப்படி உராயரிச்சு அந்த நிகஷத்துல உங்களுக்கு ஒரு கீத்து வரும் தெரியுமோ இல்லையோ, ஒரு ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் கோல்டு ஒன்று இருக்கும், அந்த ஸ்ட்ரீக் மாதிரி இருக்கா அந்த மின்னல். இந்த இந்த ரிதுசம்ஹார ஸ்லோகம் அந்த மேக சந்தேஷ ஸ்லோகத்துக்கு பிராக்டிஸ் ஸ்லோகம்ங்கிறேன். இதுல வந்து அந்த ஐடியாவை போட்டு பார்த்திருப்பார். அதுக்கப்புறம் அதுல வந்து மந்தாக்கிராந்தால எழுதரிச்சு இன்னும் ருச்சிகரமா, இன்னும் ஒரு ஃப்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல சௌதாமன்யா கனக கனக நிகஷ ஸ்னிக்தயா தர்ஷயோர்வீம். ஆனா ஒண்ணு மாத்திரம் பண்ணாத, தேவையில்லாத இந்த மழையை பொழியறது, சத்தத்தை கலப்புறது, இதெல்லாம் பண்ணேன்னா அவ பயந்துருவா. தோயோத்சர்க ஸ்தனித முகரஹா மாஸ்மபூர் விக்லவாஸ்தாக. டோன்ட் ஃப்ரைட்டன் தெம் அன்னெசரிலி. வேணும்னு உபயோகமா அவளுக்கு இருந்துட்டு போ அப்படின்னு இந்த யக்ஷன் அட்வைஸ் பண்ணுவா. இங்க அப்படி இல்லை, இங்க பொதுவா சொல்லிடுற. வருஷா காலத்துல எப்படி இருக்குன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த துவனி இருக்கு, சத்தம் போடுறது, அந்த மேகங்கள்னால அப்படியே இருட்டாயிடுத்து ராத்திரி. அப்படி இருந்தா கூட சர்வரீஷு அப்படி தடிப்பிரபாதர்சித மார்க்க பூமையா, அந்த மின்னலோட காந்தியினால அப்படியே மார்க்கம் தெரியறது. அப்படி அந்த பெண்கள் ராகத்தோட போறா அப்படின்னு நிறுத்திட்டாரு இந்த இடத்துல. ஹி ஜஸ்ட் ரிஃபைன்ட் இட் இன் மேக சந்தேஷம். அப்படிதான் அது டெஸ்டிங் கிரவுண்ட் இது. அபீக்ஷ்ண உச்சைர் துவனதா பயோமுச்சா கனாந்தகாரி கிருத சர்வரீஷ்வபி தடிப்பிரபா தர்சித மார்க்க பூமயா பிரயாந்தி ராகா பிரயாந்தி ராகாத் அபிசாரிகா ஸ்திரியா. ஓகே, அப்படி நிறுத்திப்போமா? டவுட்ஸ் இருக்கா, சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. Really nice. அந்த மேகத்தோட அந்த கம்பேரிசன் அது நீங்க இதுல அது டச் பண்ணிருப்பாரு சொல்றது இஸ் வெரி ஐ திங்க் சோ. ஏன்னா இல்லைன்னு ஒரே மீனிங், ஆனா இங்க விட்டதா அங்க பிடிச்ச அவர் வந்து இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணும். நான் எப்பவுமே ஐ ட்ரை டு ஜஸ்டிஃபை தி ஆத்தர். அது ஒரு ஒரு கெட்ட குணமா நல்ல குணமா ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, சொல்லுங்க. ரெண்டு திங்ஸ். ஒண்ணு வந்து நீங்க அந்த உத்கத பல்லவைஹி துருமைஹி விபூஷிதம் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுல விசித்திர நீங்கிறது எதுக்கு போகும், அது எதுக்கு போறதுங்கிறதுல ஒரு விசித்திர நீலைஹி விசித்திர நீலைஹி இல்ல இங்க. ஓகே, உங்களுக்கு விசித்திர நீலைஹி ஹரிணி முகைஹின்னு இருக்கா? அது கொஞ்சம் அப்போ அப்போ வந்து எப்படி போட்டுக்கணும்னா இப்படி போட்டுக்கோங்க. விசித்திர நீலைஹி, விசித்திரங்கிறச்சு அதனுடைய அந்த அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர். அப்படி இருக்கக்கூடிய திருணோத்கரைஹி. ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹரிணி முகக்ஷதைஹி, அந்த மான்னால கடிக்கப்பட்டதும், உத்கத கோமல அங்குரைஹி, அவைகள் அந்த வெளிவந்த அந்த ஸ்ப்ரவுட்ஸோட இருக்கிறதும், விசித்திர நீலைஹி ஒரு ஒரு விதமான வித்தியாசமான ஒரு நீலக்கலரோட இருக்கக்கூடிய திருணோத்கரைஹி புற்களினா புல்லு கூட்டம்னாலும் அதை ஒரு பக்கம் வச்சுண்டு,
உத்கத பல்லவைஹி துருமைஹி ச விபூஷிதானின்னு போட்டு மரங்கள்னாலும் அலங்கரிக்கப்பட்டது, புல்லுனாலும் அலங்கரிக்கப்பட்டது. அப்படி இது வந்து புல்ல சேரும் கிட்ட அது மாதிரி. ஆமா, புல்லோட தான் வந்துரும் அது. மேல் பக்கத்துல இருக்கிறதுனால ஜெனரலி வந்து ஸ்லோக இந்த மாதிரி ஒரு வர்ணன ஸ்லோகங்கள்ல ரொம்ப அன்வயம், அதுவும் காளிதாசனோட ஸ்டைலே அப்படிதான். இட் வில் நாட் பி டூ ஃபார் ஆஃப், ஃபார் அபார்ட்டா இருக்காது. ஸோ எங்கெங்க நம்ம வந்து அப்படியே சேர்த்து சொல்ல முடியுமோ அதோடயே சேர்த்துன்றது பெட்டர். அப்புறம் நீங்க அந்த ஸ்லேஷஹா துவனிகின்னு சொன்னேன், அந்த நத்யஹா பயோனிதி பிரயாக் ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? நிறைய அதே மாதிரி தோணும். ஸ்லேஷனாலே வந்து டபுள் மீனிங். இங்க துவனி துவனின்னுட்டு போட்டு விடுறவர் துவன்யத்தே அப்படின்னு. சுதுஷ்டாஹா ஸ்திரியா இவன் இருக்கு, இதை வந்து ஸ்லிஷ்டோபமானு எடுத்துட்டுலாம் நம்ம, விச் இஸ் ஈஸியர். ஏன்னா ஒவ்வொரு பதமும் நமக்கு வந்து டபுள் மீனிங் கொடுக்கறது அப்படின்னுட்டு. இப்ப ஜாத விப்ரமஹாங்கிறச்சே, விப்ரமங்கிறது ஒரு சிருங்காரத்துக்கு உண்டான ஒரு சேஷ்டா, அது பெண்களுக்கு இருக்கு. ஜாத விப்ரமான நதிகளுக்கு சொல்லும் பொழுது அது நதியினுடைய ஒரு விப்ரமா, தட் இஸ் த கிரேஸ்ஃபுல் மூவ்மெண்ட் ஆஃப் த வாட்டர்ஸ், அப்படி எடுத்துக்கிறோம். ஆனா இந்த தட்டத்ருமாங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த தட்டத்ருமா டசன்ட் ஹேவ் டூ மீனிங்ஸ். அதனுடைய அர்த்தம் வந்து கரையில இருக்கக்கூடிய மரங்கள், அவ்வளவுதான் அதுக்கு மீனிங்கே. ஆனா இந்த துஷ்டாகா ஸ்திரியகாங்கிறது சொன்னதுனால அந்த உபமாலேருந்து நமக்கு அந்த தட்டத்ருமான நிபாத்தயந்திங்கிறச்சு தே ஆர் ஆக்சுவலி பிரிங்கிங் டவுன் த ஃபேமிலி நேம் அப்படிங்கிறது நமக்கு சஜஷனா தோன்றது. த வேர்ட் as such does not have two meanings. வேற பிரவருத்த வேக எடுத்துக்கோங்க. அடுத்தது அனிர்மலைஹி எடுத்துக்கோங்க. அனிர்மலங்கிறச்சே கலுஷிதம், அப்படியே மண்ணெல்லாம் புரட்டி அப்படியே இட் இஸ் a turbid waters அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அநிர்மலைஹிங்கிறச்சு இந்த பெண்களுக்கு வந்து பாபயுக்தாக, ஸோ துஷ்டாக, அது டபுள் மீனிங்ல உங்களுக்கு ஃபிட் ஆயிடும். தட்ஸ் ஃபைன். பட் இந்த தட்டத்ருமான நிபாத்தயந்தியா தெர் இஸ் நோ டபுள் மீனிங் டு இட். ஸ்லேஷ சொல்ல முடியாது, அதனால அந்த இடத்துல துவனி சொல்லணும். ஓகே ஓகே, நீங்க சொல்றச்சே கிளியரா இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, அது துவனி அலங்காரங்கள் மாத்திரம் ஒரு ஒரு 5-6 காவியங்கள் அந்த கண்ணோட்டத்துல படிச்சாதான் அது ஓரளவுக்காவது ஒரு 10 அலங்காரம் நிக்கும் மைண்ட்ல, நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். இருக்கிற 150 அலங்காரம்லாம் வந்து we can't recognize all 150 அலங்காராஸ், but you have to be constantly in practice with that. அப்போ வேணா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது. எனக்கு இவ்வளவு கிளியரா வந்து சொல்றேன், பட் அதுவுமே இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் நமக்கு. இல்லைன்னா சட்டுன்னு அது ரெகக்னைஸ் பண்ண வரமாட்டேங்கிறது. எத்தனையோ இடத்துல ஸ்லிப் ஆகும். அப்படி ஸ்லிப் ஆனா வியாக்கியாதா சரணாகதி, அதேதான். வியாக்கியாதர் சரணம் தான் நமக்கு. அவர் என்ன சொல்றாரோ, சில மல்லிநாதர் கூட சரிப்பட்டு வராது, அவர் வெறும் கிராமர் தான் சொல்லுவார் நமக்கு. இந்த அலங்காரங்கள்லாம் வந்து வேற யாராவது பண்ணிருப்பா நிறைய. சில இடங்கள்ல வியாக்கியானம் கிடையாது, நம்ம என்ன பண்றது? அப்போ we have to slowly work and அப்படி ரூமினேட் பண்ணி இது இருக்குமா இருக்காதா அப்படின்னு பண்ணணும் காலக்கிரமேணாதான். ஆமா, கிளாஸ்ல இருந்து பிரசபம் அப்படின்னா ரொம்ப அர்த்தம் இல்லையா? அத்தியந்தம், அத்தியந்தம். அப்புறம் இன்னொன்னு வந்து அங்க பலாஹகாங்கிறதுக்கு விற்பத்தி என்னது? இங்க ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், இவரே போட்டிருந்தாரோ பலாஹகாக்கு. அசனி சப்தம் இல்ல, இங்க போடல, நான் பார்க்கறேன், ஒரு நிமிஷம். பலாஹகச்சேத வாரீணாம் வாஹகா. ஓ அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. பலேன ஹீயத்தை விற்பத்தி சம்டைம்ஸ் ஒத்து வர மாட்டேங்கிறது, விட்டுருங்க, அது அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இன்னும் ஒன்னே வந்ததுன்னா அந்த நிதாந்த நீலோத்பல பத்திர காந்தி கொச்சித் பிரபின்ன அஞ்சன ராஷி, அதுல வந்து கடைசியில யோமஹா சமந்ததா கனைஹி
சமாச்சிதம். அப்புறம் கனைஹிக்கு எல்லா அட்ஜெக்டிவ்ஸா போட்டுன்னு சொன்னேன். ம். அதுல வியோம சமந்ததா ஸோ வியோம தான் அது விசர்க்கம் கிடையாது, வியோமன் சப்தம். ஸோ வியோம வியோம்னி வியோமானி, அப்படி வியோமனி வியோமானி நகாராந்த பதம் அது. சமந்ததஹாக்கு அதுல சுற்றிலும். சந்தேகம் என்னன்னா சமந்ததா அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு அந்த புல்லிங்க சப்தம் மாதிரி வருது. இங்க சமாச்சிதம் கனைஹி சமாச்சிதம் டிஸ்கனெக்ட். ஓகே ஓகே. ஸோ சமந்ததஹா அவ்யயம் தசில் வருது அந்த இடத்துல. தஹாங்கிறது இப்ப கிரகதஹா ஆகச்சதி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சமந்தம் அப்படின்னா சுற்றிலும். ஸோ சமந்ததஹா எல்லா பக்கத்திலும், இட் இஸ் அன் அவ்யயா. ஸோ அது அப்படியே சிலதெல்லாம் வந்து விபக்தி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அவ்யயமா இருக்கும். உச்சைஹி அப்படிங்கிறோம், அது வந்து பாக்குறதுக்கு திருத்தியா பகுவச்சனம் மாதிரி இருக்கும். ஆனா இட் இஸ் இதுதானே, நமக்கு அவ்யயம் தானே இல்லையா. ஆமா. சோ வியோமங்கிறது அப்போ சமாச்சிதம் நியூட்ரல் ஜெண்டர் தான். நியூட்ரல் ஜெண்டர் வியோம. இது நபஹ வியோம இதெல்லாம் வந்து ஆகாசத்துக்கு நபும்சகலிங்க பதம். ஓகே ஜி ஜி சொல்லுங்க. பலாஹகஹ புல்லிங்க சப்தத்துல மேகன்னு அர்த்தம் வருது. அப்ப அது வந்து அந்த இதுலயே போட்டிருக்கோம், எங்க அப்ர மேகௌ வாரிவாக பலாஹகஹ அப்படின்னு அமர கோஷத்திலேயே வருது அது. சரி இருக்கு. அதாவது அதுக்கு வியுற்பத்தி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ வந்து பயோதீன் இருக்கு. பயோதீனா பயஹா தீயதே அஸ்மின் இது பயோதிஹி அப்படின்னுட்டு பயஸ் தி ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வியுற்பத்தி சொல்லி எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் சொல்லி சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி பலாஹகாக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா நிறைய பதங்களுக்கு இருக்கும், ஒட்டியும் வரும். இதுக்கு ஒன்றும் ஒட்டி வரல. சிலதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வேண்டியதுதான் நம்ம. ரூடி கன்வென்ஷனல் வேர்ட்ஸ் இதெல்லாம். பலேன ஹீயத்தேன்னு போடுறோம், அது வரல, இல்ல ஒட்டல. பலேன ஹீயத்தேன்னா அவை அதுக்கு பலம் இருக்கு, அப்படியே குறைஞ்சுட்டே வருது இப்படின்னு ஏதோ ஒரு, எனக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னா நான் விட்டுருவேன். அதை கன்வென்ஷனல் நோடுறது அவ்வளவுதான். யாராவது இஃப் சம்மன் கேன் கன்வின்ஸ் மீ வித் தட் தென் ஃபைன். இல்லைன்னா இட்ஸ் சிலதெல்லாம் ரொம்ப அழகா விட்டும். இப்போ ராமஹான்னு எடுத்துட்டா கூட, விஷ்ணுஹூ எடுத்துக்கோங்க கூட, ஜிஷ்ணுஹூ விஷ்ணுஹூ பிரபவிஷ்ணுஹூ இதெல்லாம் ஈஷ்ணுச்சுன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. வியாப்தவ், சோ வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சீலம் அவருக்கு இருக்கு. சோ விஷ்ணு ஜிஷ்ணு ஜெயிக்கும் தன்மை இருக்கு அவருக்கு. He is a person who is ever victorious, who is ever present everywhere. அதனால விஷ்ணு ஜிஷ்ணு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு தாத்துவை வச்சுட்டு வியுற்பத்தி சொல்ல முடியறதே, அழகாவும் இருக்கே. இதுக்கு சேர்த்து ஒத்து வர மாட்டேங்கிறதே வலாஹக. அவ்வளோ சரியா.